எடப்பாடி பழனிசாமி அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை விடுத்துள்ளனர். இபிஎஸ் அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இபிஎஸ் அறிவித்த நிலையில் தற்பொழுது இதில் கலந்துக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். வேறு மாவட்டங்களில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தங்களால் கலந்து கொள்ள இயலாது என்று எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ் அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். எங்கள் சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள் என்றும் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் இந்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று இந்த போராட்டத்தை புறக்கணித்து உள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாங்கள் வகித்து வந்த பதவிகள் திரும்ப வழங்க வேண்டும் என நிலைப்பாட்டை தெரிவித்தும் இதுவரை பதில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இபிஎஸ் அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்றும் தற்பொழுது எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் இந்த போராட்டத்தை புறக்கணித்து உள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது இபிஎஸ் அறிவித்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியினருக்கு ஒரு பொருத்தமில்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவிப்புகளை அவர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறார்கள். அதே வகையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பாக கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் அணை கட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதை கண்டித்தும், தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யாமல் சில விதிமுறைகளை விதித்துள்ளது கண்டித்தும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் எங்கள் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூட்டாக எஸ்பி வேலுமணி அறிக்கை அளித்திருக்கிறார். குறிப்பாக அதில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வருவாய் மாவட்டங்களில் தலைமையேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் ராமநாதபுரம் மாவட்டம் நத்தம் விஸ்வநாதன், தேனி மாவட்டம் எஸ்பி வேலுமணி, சேலம் மாவட்டம் தங்கமணி, ராணிப்பேட்டை மாவட்டம் KP அன்பழகன் என அவரவர் சொந்த மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று தலைமையேற்று நடத்துவதை தவிர்த்து வேண்டுமென்றே வேறு மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே கருத்து வேறுபாடு காரணமாக கழக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வகித்த மாநில, மாவட்ட உள்ளிட்ட கழக பொறுப்புகளை மீண்டும் திரும்ப வழங்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அவர்களை உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் அதன்படி மீண்டும் கழக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. புதிதாக கழக பொறுப்புகள் நியமனம் செய்து கழக பொதுச் செயலாளராகிய தாங்கள் வெளியிட்ட அறிவிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த கழக பதவிகள் திரும்ப வழங்க வேண்டும் என எழுத்துப்பூர்வமாக நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டினை தங்களுக்கு தெரிவித்தும் அதற்கு தாங்கள் எந்தவித பதிலும் இல்லாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் தாங்கள் தற்போது கழகத்தின் சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த எங்களது சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு நியமித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்களின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் வகையில் இதுபோன்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழக வேளாண்மை நிதி அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற 75,000 வரையிலான வங்கிக் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் எனவும் 75,000ற்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகள் வங்கிக் கடனில் 50% அதாவது 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்ய தமிழக வெற்றிக் கழக அரசின் அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகள் பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய தமிழக வெற்றிக் கழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதிமுக சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவை அளிக்கின்றோம். வேறு மாவட்டங்களில் சென்று கலந்து கொள்ள இயலாது என்பதை நாங்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணியும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.